வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 057 அப்படின்றது தான் வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட்டு. சரிங்களா? ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி எப்படியாவது பிசியில் ஒரு 57 அப்படின்றத அடிச்சிடுறான். அந்த 057ன்றது பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து கண்டிப்பாக இந்த ஹோல் நம்பரை வந்து ஒரு 2 மாதமாக 3 மாதமாகவே இந்த நம்பரை வந்து அவன் எடுத்து கேமில் ஆடிட்டுருக்கான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதாவது மார்ச் மாதமும் பார்த்தீங்கன்னா 057, போன மாதமும் வந்து ஒரு பிசியில் ஒரு 57, இந்த மாதமும் வந்து ரிப்பீட் நம்பராக வந்து 057 அப்படின்ற நம்பர் வந்து இந்த 57 வந்து அவன் கேமில் எடுத்து ஆடிட்டே இருக்கான். சரிங்களா? நம்ம நேற்று கொடுத்த கேஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 158 அப்படின்றது தான் வந்து நம்ம கொடுத்த கேஸிங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து 57 வந்து 58 வந்து கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 57 அப்படின்றதான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட் 057. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பரை வந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 057 அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக வந்து ஒரு பேட்டர்னை வந்து அவன் ஃபாலோ பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிசியில் வந்து ஒரு 85, அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 57, அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 35. அதே பேட்டர்னில் இங்கே 35, 85, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 57 அப்படின்றது வந்து வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து எப்படி வந்து பிசியில் வந்து ஒரு 57, ஒரு 85, ஒரு 35 அப்படின்னு சொல்லி வந்துச்சோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 57, ஒரு 85, ஒரு 35. ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 25 அப்படின்ற நம்பர் வந்து பெண்டிங். ஏன்னா அவன் கரெக்டாக அந்த லைன் ஆர்டரில் வந்து எடுத்துகிட்டு வரான். அதே மாதிரி நாளைக்கு ஒரு வேளை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசியில் வந்து ஒரு 75, அதை தான் வந்து அவன் திருப்பி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு 057, அதாவது 75 வந்து ஸ்வாப் பண்ணி வந்து வச்சுருக்கான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 57, இங்கே 57ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 49 வந்து இருக்குது. ஓகேங்களா? நான் 2 கெஸ்ஸிங்குமே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா வந்து 2 கெஸ்ஸிங்கும் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கும் வந்து எந்த இதுவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கும் வந்து கேம் ஆடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் 2 பேட்டர்னுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எப்படி வந்து ஒரு 75, அதாவது ஏசி 75, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 85, ஒரு 57, ஒரு 35. அதே மாதிரி இந்த மந்த்தும் சேம் அதே பேட்டர்னில் வந்து 3 நம்பருமே வந்து வந்திருக்கு. ஒரு 57, ஒரு 85, ஒரு 35. இந்த 25 அப்படின்றது வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 25 அப்படின்றது வந்து அவன் பிசியில் வந்து போன மாதம் வந்து பிசி சேம் அதேல வந்து பிசியில் வந்து 25 அப்படின்னு அடிச்சிருக்கான். ஒரு வேளை என்னோட கெஸ்ஸிங் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னா நாளைக்கு ஏபியில் வந்து ஒரு 25 அப்படின்ற நம்பர் வந்து வரலாம். ஓகேங்களா? ஸோ ஏபியில் ஒரு 25 வரும் அப்படின்ட்டு என்னோட ஒரு கெஸ்ஸிங் வந்து சொல்லுது. அதனால் வந்து ஏபியில் நாளைக்கு வந்து 25, அதோட பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் 2 வச்சு வந்து நம்பர் தான் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் மந்த் எண்டுன்றதுனால அந்த நம்பரை வந்து அவன் கேமில் எடுத்து கண்டிப்பாக வந்து ஆடுவான். ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்கு ஏபியில் வந்து ஒரு 25 அப்படின்றது வந்து கொடுத்துருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எப்படி வந்து ஒரு 57 அப்படின்றத வந்து அவன் கேமில் எடுத்து ஆடணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் 574 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து இங்கே வந்திருக்க பாருங்க. 574, ஒரு 574 அப்படின்றது வந்து கேமில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏபியில் ஒரு 57 அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி அதை எடுத்து அவன் வந்து திருப்பி இன்னைக்கு வந்து வின்னிங் ரிசல்ட்டில் வந்து 057 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஸோ இங்கே வந்து ஏபியில் வந்து ஒரு
57, அதை விட்டு அவன் பிசியில் வந்து ஒரு 57, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 52 இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 53. ஏபியில் வந்து மே 3ஆம் தேதி வந்து 536 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து இருக்குது. ஓகேங்களா, இங்கே வந்து எப்படி அவன் வந்து 57 எடுத்து அவன் வந்து பிசியில் வந்து 57ன்னு இன்னைக்கு வந்து அடித்தான்னா ஒரு 53க்கு கண்டிப்பாக பிசியில் ஒரு 53 அப்படின்ற நம்பர் வந்து வரும் அப்படின்னு சொல்லி என்னோட கெஸ்ஸிங் வந்து கரெக்டாக இருக்குது. ஏற்கனவே வந்து நம்ம ஏ போர்டில் வந்து 25, ஏபி போர்டில் வந்து 25 அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ நமக்கு பிசி போர்டில் வந்து ஒரு 53 வந்து பெண்டிங் இருக்கிறதுனால 253 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா, ஸோ 253 அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங்கும் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னொரு பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சப்போஸ் வந்து இந்த 57 வந்து ஏன்னா எல்லா டைமும் வந்து பிசியிலே அடிக்கிறான். ஸோ ஒருவேளை இப்படியும் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு, ஏன்னா மந்த் எண்டுன்றதுனால எப்படி வேணால் அவன் வந்து கேமை எடுத்து ஆடலாம். பிசியில் வந்து இந்த மாதிரி வந்து 53க்கு ஒரு வாய்ப்பு வந்து பிசியில் வந்து 53 வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இல்லை ஒரு வேளை வந்து அவன் 057 வந்து ட்விஸ்ட் பண்ணுறான் அப்படின்னா, ஏன்னா நமக்குமே அது வந்து ஒரு பேட்டர்னுமே இருக்குது. ஏன்னா கேமை வந்து நம்ம எந்த சைட்லேயும் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சி போர்டு, அதாவது நம்ம மந்த் எண்டுன்னு பார்த்தாலே வந்து ஒரு நம்பர் கரெக்டாக அவன் வந்து ஒரு மந்த்து விட்டு 7, ஒரு மந்த்து விட்டு 7, ஸோ ஒரு மந்த்து விட்டு இன்றைக்கி நமக்கு சி போர்ட்லேயுமே வந்து 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த பிசியில் இருக்க 57 அவன் வந்து ஏசி போர்டில் வந்து வர வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஏசியில் வந்து நாளைக்கு அந்த 57 வருது அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல பேட்டர்னாக இருக்கும். இந்த பேட்டர்னில் நமக்கு இந்த நம்பர் வந்து கரெக்டாக சி போர்டில் வந்து 7 7 7, ஏன்னா ஒரு மாதம் விட்டு அப்படின்னு அடிக்கும்போது இந்த மாதமும் கரெக்டாக இந்த 57 எடுத்து அவன் கேமில் ஆடுவான் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு கெஸ்ஸிங் வந்து கிளியராக வந்து தெரியுது. ஸோ நாளைக்கு ஏசி போர்டில் வந்து ஒரு 57 வருது அப்படின்னா அதாவது பி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் வந்து ஒரு கெஸ்ஸிங் வந்து இருக்குது. ஸோ வீக்லி சார்ட்லேயுமே வந்து நம்ம பார்க்குறோம், ஏன்னா சண்டேன்றதுனால கண்டிப்பாக வந்து வீக்லி சார்ட்லேருந்து ஒரு நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நமக்கு வந்து அந்த 016 ஒரு 3 நாள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 016, 965, 040 இங்கே எப்படி வந்து ஒரு நம்பரை வந்து ஆப்போசிட் பண்ணி இந்த 016 இல்லை 01 அப்படின்னு திருப்பி வந்து 65, இந்த 01 திருப்பி 65 அப்படின்னு அடிச்சிருப்பான். அதுக்கடுத்து 95 வந்து திருப்பி 40 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். நாளைக்கு என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த 040 கண்டிப்பாக வந்து அவன் மேனிப்புலேட் பண்ணுவான். ஏன்னா வந்து அவன் ஏசி போர்டை வந்து மறுபடியுமே அவன் திருப்புறான் அப்படின்னா 2 0 பண்ணால் 5 அப்படின்னு தான் வரும். ஒரு நம்பரை திருப்புறான் அப்படின்னா 9 அப்படின்னு சொல்லி வரும். சரி, ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 57 அப்படின்னு வைக்கும்போது இங்கே வந்து 0க்கு வந்து 5, 4க்கு வந்து 9. ஓகேங்களா, ஸோ இந்த 4க்கு 9 அப்படின்னு வைக்கும்போது ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா பிசி போர்டில் ஒரு 97 அப்படின்ற நம்பர் வந்து வரும். ஓகேங்களா, ஒரு 97 ஒரு 5, ஓகேங்களா, 597 அப்படின்ற நம்பரை வந்து நாளைக்கு கேமில் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து நான் 2 பேட்டர்ன்லையும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால உங்களுக்கு கெஸ் பண்ணுறதுக்கு நாளைக்கு ஒரு ஈஸியாக வந்து இருக்கும். சரிங்களா, நான் வந்து கொடுத்த 2 நம்பர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 253, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 597 அப்படின்றதான் வந்து 2 நம்பருமே வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு கெஸ்ஸிங்கில் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன பேட்டர்னில் என்ன நம்பர் வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேமில் ஆடணும்னு தோணுதோ அந்த நம்பர் எடுத்து கேமில் ஆடுங்க. இது முழுக்க என்னோட கெஸ்ஸிங் மட்டும்தான். இதே பேட்டர்னில் உங்களுக்கு என்னென்ன பேட்டர்னில் நம்பர் வருது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து கேமில் வந்து ஆடிக்கோங்க. சரிங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்தும் இதே மாதிரி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.